சி மம்மிட்டுல வெந்தய தொடம்பா. ஆமா தங்க பிள்ளை, வெண்டைங்க குழம்பு இல்ல, வெண்டைங்க தொக்கு. ஓட்டியே சிச்சி சீட்ட பண்ணிட்டா. வாங்க வெண்டைங்க தொக்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். என்னோட ஸ்பூன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் சாம்பார் பொடியும் மல்லிப்பொடியும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டீஸ்பூன் வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அந்த புளியல் கரைசலும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காயப்பொடி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைங்காவும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது வெண்டைங்காய் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி தக்காளி, வெள்ளைப்பூடு, சீரகம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் பொரிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெண்டைங்காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இறக்குறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே வெண்டைங்காய் நல்லா வதக்கி ஆட் பண்ணதுனால நல்லா வெந்திருக்கு. பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.